ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 18/5/2025 விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிரை சஷ்டி திதி, உத்திராடம் நட்சத்திரம், அமிர்த யோகம் கூடிய சுபமுகூர்த்த நாள். சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். பொதுவாக நம்ம வார ராசி பலன் பார்க்குறதுல இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக ஜாதகத்தினுடைய முழு பலனை நம்ம திசாபுத்தி, நம்ம பிறப்பு அமைப்பு, கிரகங்கள் நிற்கிற நிலை, யோகங்கள், அதனுடைய திசைகள், இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும். நீங்கள் ஜாதகம் அனுப்ப வேண்டியதில்லை. உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் அனுப்புனா போதும். நானே கணிச்சுக்குவேன். திருக்கணித பஞ்சாங்கப்படி டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ், நேம் அனுப்புங்க. 9842236995 என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணும் இதுதான். கூகுள் பே இதுதான். இதே நம்பருக்கு அதுக்கு உரிய அமௌண்ட் வரும். அதை நீங்கள் கேட்டு போட்டுக்கலாம். எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் அங்கேருந்து பேசிக்கலாம். என்ன நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் தெரிஞ்சுக்கலாம். பொருத்தம் ஏதோ பார்க்கணுன்னா நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையோட 2 பேர்த்து ஜாதகத்தினுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் வரும். அது இதே நம்பர் கூகுள் பே நம்பரில் போட்டிங்கன்னா நான் பொருத்தம் பார்த்து அனுப்பிச்சிடுவேன். இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 4 ஜோதிடருக்கு அனுப்பிச்சிடுறாங்க வாட்ஸ்அப்பில், நேரில் போகிறத விட. கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு, திருச்சிக்கு, திருநெல்வேலிக்கு, அன்னூருக்கு அப்படின்னு அந்த 4ல் 3 பேர் பெஸ்ட்டுன்னு சொன்னால் பண்ணிடுறாங்க. இப்படி தான் இப்போல்லாம் மக்களுடைய மனநிலை ஓடிட்டுருக்கு. பொருத்தங்கள் பார்த்தாலும் திசாபுத்திகள் மாறி மாறி வரும். திசாபுத்திகள் மாறி மாறி வரும்போது அந்த பொருத்தமே சில சமயம் நம்ம காக்காது, நம்ம அறிவு தான் காக்கும். அதுபோக பொருத்தங்கிறது ஒரு வழி. ஸ்டேரிங் மாதிரின்னு வச்சுக்கோங்க. கரெக்டான இடத்துல ஸ்டேரிங் வச்சுக்கிற மாதிரி நம்ம அறிவு தான் எந்த வழியில் போகணுங்கிறத நிர்ணயம் பண்ணுறது. ஸ்டேரிங்கு இப்படி இருந்தது, அதனால தான் நான் இப்படி ஓட்டினேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் ஸ்டேரிங் இருக்கணும். ஸ்டேரிங் எல்லாம் வண்டியை ஓட்ட முடியாது. அந்த மாதிரி ஆக சின்ன சின்ன விஷயங்களுக்கு அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் தோஷங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்கு. தோஷங்கள் இல்லாமல் எந்த ஜாதகம் இருக்காது. யோகங்கள் இல்லாமையும் எந்த ஜாதகம் இருக்காது. நீங்கள் ஜோதிடர்கள் தோஷங்களை பார்த்த உடனே தோஷங்களை பற்றி மட்டுமே பேசி ஜாதகர்களை வருத்தப்பட செய்யக்கூடாது. யோகங்களையும் பார்க்கணும். நான் தோஷங்களையும் யோகங்களையும் கூட்டி கழித்து பார்ப்பேன். மிச்சம் யோகம் அதிகமாக இருந்ததுன்னா பெஸ்ட்டு, தோஷம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படி வாழ்ந்துக்கணும் அப்படி சொல்லி. கடன் அதிகமாக இருந்தால் எவ்வளோ லாபம் வந்தாலும் கடன்கிட்டருக்கே சரியாக இருக்கும். முன்னோர்கள் கடன் பண்ணி வச்சுட்டு போயிட்டான்னு வச்சு சம்பாதிக்கிறது பூரா கடனுக்கே சரியாகும். முன்னோர்கள் சொத்து சேமித்து வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க, அது யோகம். அப்படி தான் எடுத்துக்கணும். தோஷங்களை பரிகாரம் பண்ணுறது மூலமாக மட்டும் நிவர்த்தி பண்ண முடியாது. அந்த திசை நடப்பு முடியணும். இப்போ ஒரு தோஷம், செவ்வாய் தோஷம் ஒரு பொண்ணுக்கோ ஆணுக்கோ இருக்குன்னா அந்த தோஷ கிரகம் திசை நடத்தும் போது தான் அந்த தோஷ பாதிப்பு ஏற்படும். மற்ற டைம் ஏற்படாது. ஒரு 10 வயசுக்குள்ளேயும் 20 வயசுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சுன்னா அது பாதிக்காது. அதாவது ஒரு சிறுத்தை ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது, நீங்கள் கூண்டு வண்டியில் போகணுங்கிறது தோஷ சமதோஷம். சிறுத்தையை கூண்டில் அடைச்சிட்டாங்க அப்படின்னா கூண்டு வண்டியிலையும் போகலாம், கூண்டு இல்லாத வண்டியிலையும் போகலாம். தோஷம் உள்ளதையும் பார்க்கலாம், இல்லாதையும் பார்க்கலான்னு ஜோதிடர் சொல்லி குழப்புறாங்க. என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் விட. ஆனால் திசை நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தோஷம் சமதோஷம் இருக்கணும், இல்லாட்டி ஒத்து போகாது. ஏன்னா அந்த தோஷம் சந்தோஷத்தை கெடுக்கும், சமதோஷம் அது சரியாயிக்கும். அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி யோகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா இங்கே மிகப்பெரிய யோகங்க, கஜகேசரி யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, இந்த யோகம் இருக்குதுன்னு அது பல யோகங்கள் இருக்குது. அந்த யோகங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த யோகங்களை கொடுத்த அந்த கிரகங்கள் திசை நடத்தினா தான் பலன் கொடுக்காது. டெபாசிட் இருந்தாலும் அது நீங்கள் அந்த காலம் முடிஞ்சதை எடுக்கணும்னு ஒரு இதுபடி போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 5 வருஷம்னா 5 வருஷம், 10 வருஷம், 10 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறோம். அந்த மாதிரி
ஆக யோகங்களோ தோஷங்களோ ஒரு ஜாதத்தில் இருந்தால் அதனுடைய திசை காலத்தில் தான் அதனுடைய பலன் கொடுக்குமோ ஒழிய மற்ற காலத்தில் எல்லா காலத்திலையும் தோஷம் பாதிக்காது, யோகமும் நமக்கு கொடுக்காது. அந்த யோகம் வரும்போது, யோக திசை நடக்கும்போது, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் போது நமக்கு என்னென்ன தேவைகளோ அது பண்ணிக்கலாம். ஒரு வீடு கட்டிக்கலாம், ஒரு திருமணம், குழந்தைகள், தொழில் எல்லாம் ஆரம்பித்து பண்ணிக்கலாம். யோகத்தில் வந்தது அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஆனால் தோசை காலத்தில் கம்முன்னு இருந்தால் போகாது. அது எப்படி சொல்கிறதுனா, நல்ல மழையுள்ள காலத்தில் விதைச்சி எடுத்த தானியங்களை மழை இல்லாத காலத்தில் விதைச்சிட்டே இருந்தீங்கன்னா வீணாக போயிடணும்னு சொல்கிற மாதிரி. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, மனநிலை எப்பவுமே நம்ம சம்பாரிச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மனநிலை வெட்டணும். மரங்கள் கூட காய்க்கிற மரங்கள், நிறைய மரங்கள் காய்க்கிறதே இல்லை. சில மரங்கள் காய்க்கிற மரங்கள் கூட சீசனுக்கு தான் காய்க்குது. இந்த பொதுவாக வருமானம் அப்படிங்கிறது சில காலம்தான் வரும். நீங்கள் யோக திசையில் யோக புத்தியும் அதிகப்படியான வருமானம் கொடுக்கும். யோக திசையில் யோகம் இல்லாத புத்தி நார்மலாக இருக்கும், சேமிக்க முடியாத நான் காலத்தை கடத்தலாம். யோகம் இல்லாத திசையில் யோக புத்தியும் அதே மாதிரி இருக்கும். ஆனால் கெட்ட திசையில் கெட்ட புத்தி இருக்கிறது பூரா பிடிங்கிட்டு விட்டுரும். இந்த கெட்ட திசையில் நம்ம லக்கணத்துக்கு கெட்ட திசையில் கெட்ட புத்தி வருங்காலத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். அது எப்போங்க சார் வரும் அப்படின்னா, அது நீங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும். அதுக்கு தான் 9842236995ங்கிற என்னோடய எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், இதே நம்பர் கூகுள் பே நம்பர், இதில் அமௌண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த நேரம் எப்போ வருதுன்னு நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இனி இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரியன் ரிஷப பகை, சந்திரன் மகரத்தில் சமநிலை பெற்றிருக்கு. செவ்வாய் கடகத்தில் நீசமாக தான் இருக்குன்னா ரொம்ப நாளாக அங்கே தான் இருக்குது. செவ்வாய் மட்டும் ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் இருந்தால் போர் வரும். அதுதான் நடந்துச்சு. 5-6 மாதம் ஒரு ஸ்தம்பிதம் மாதிரி, அது ஸ்தம்பனம்னு சொல்லுவாங்க. புதன் மேசத்தில் சமநிலை. குரு பயிற்சி ஆகி May 15 நைட்டு 1:40 ஆச்சு. அது ஆகி இப்போது மிதுனத்தில் பகைநிலையில் இருக்குது. ஒரு 5 மாதம் அங்கே இருக்குது. அதிசாரமாக போயிட்டுருக்கு. இப்போ வேகமாக போகுது. 200 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, 100 போகிறதுக்கு பதிலாக. சில பேருக்கு இந்த மாதிரி வேகமாக போகும்போது சீக்கிரமாக சில காரியம் நடந்துடும், டக்குன்னு நடந்துடும். ரொம்ப நாள் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருந்ததுன்னா நடந்துடும். பணம் வராமல் இருந்தால் வந்துடும். இது குருவோட பலன். சுக்கிரன் மீனத்தில் உச்சநிலை. சனி இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் சமநிலை. ராகு இப்போ பயிற்சி ஆயிடுச்சு 18ஆம் தேதி. இன்றைக்கி தான் வச்சுக்கோங்க பயிற்சி ஆகுது. இன்றைக்கி இருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கின்னா 18/5/25 திருக்கணித பஞ்சாங்கப்படி. சார் போன மாதம் 26 ஆயிடுச்சுன்னா அது வாக்கிய பஞ்சாங்கப்படி. 2 பஞ்சாங்கம் இருக்குது. ஆரம்ப கால கணிதம், வாக்கியம், திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணிதம். ராகு கும்பத்தில் பகை. அதன் பலன் இந்த வாரம் நடக்கும். கேது சிம்மத்தில் பகை பெற்றிருக்கக்கூடிய நிலை, கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில். இந்த வாரம் சந்திராசிரமம் மிதுனத்துக்கு ஞாயிறு திங்கள், கடகத்துக்கு செவ்வாய் புதன், சிம்மத்துக்கு வியாழன் வெள்ளி சனி பகல் பொழுது, கன்னிக்கு சனிக்கிழமை இரவு. இனி இந்த வார ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் இன்னும் அந்த 4ஆம் இடத்துல தான் இருக்க. குரு 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. கேது 5ஆம் இடத்துக்கும், ராகு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. சனி விரயத்தில் இருக்கு. சந்திரன் போகிற பாதை 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல மோசம் இல்லை. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கு. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்குது. இப்படிப்பட்ட நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ராகு பரவாயில்ல, சனி விரைய செலவுகளை கொடுக்க பார்க்குது. 30 தாண்டி இருந்தால் சுப செலவுகள். கேது 5ல் இருக்குது. பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். சிலருக்கு வழக்குகள் கூட வரப்பாக்கு. சில பேருக்கு சுபகாரிய செலவுகள் இருக்குது. குரு பார்க்குற இடம் அப்படிப்பட்ட நிலை. சுபகாரிய செலவுகளுக்குரிய கடன் வாங்க பார்ப்பீங்க. இவ்வளோ நாளாக கடனே வாங்கினது இல்லைங்க, இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்க முடிக்க முடியல, ஒரு 2Cயில் முடிக்கலான்ட்டு இருந்தேன், 5C ஆயிடுச்சுங்க, எங்களை மீறி போயிடுச்சுங்க. நம்ம மீறி எதுவும் போகாது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, அவங்க பண்ணியிருப்பாங்க, ஒரு தோட்டம் விற்று பண்ணியிருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி ஆகணும்னு நினைப்பீங்க.
இன்னொருத்தர் மாதிரி நம்ம மாறணும்னு நினைக்கிறதுல தான் நம்ம தோற்று போகிறோம். நம்மாவே இருக்கணும். மகிழ்ச்சி தான் முக்கியம் வாழ்க்கையில். நீங்கள் 20க்கு 20 பெட்ரூம் வச்சாலும் 6க்கு 6.25 மேலே பெட்டு போட முடியாது. அதே மாதிரி 11க்கு 11 16க்கு 11 நிலவு வச்சாலும், இந்த கோவிலில் வந்து ராஜகோபுரத்துக்கு கீழே கதவு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி வச்சாலும் மகிழ்ச்சி முக்கியம். அன்பு நிறைந்திருக்கணும். வீடு பெருசாக இருக்கிறத விட மனசு பெருசாக இருக்கணும். சிறுக கட்டி பெருக வாழ்னு சொன்னாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி நீங்கள் அந்த அந்த கூடுதலான நிலை நோக்கி போகும்போது நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிக்கணும். 10 பேர் சொல்லதான் செய்வாங்க, அதை பண்ணிடு இதை பண்ணிடு. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய நிலைமை என்னென்னு. அப்படி போயிட்டால் தான் நல்லது. ஏன்னா 100 முட்டைகளை ஒரே கூடையில் வைக்கக்கூடாது. உடஞ்சா எல்லாம் உடஞ்சிடும். 10 கூடையில் வைங்க. 1 உடஞ்சால் 9 மிச்சமாகும். 4 இடத்துல இடம் வாங்கி போட்டால் நமக்கு தேவைக்கு யூஸ் ஆகும். நாளைக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ணும்போது அது சேல்ஸ் பண்ண முடியாது தேவைன்னா. அதே மாதிரி பிரிக்க முடியாது. பிரிக்கிற ஆப்ஷன் இருக்கணும் இதுலேயும். அப்போ தான் நம்ம வாழ்நாளில் எப்படி வாழணும் அப்படிங்கிறது முக்கியம். செலவுகளை நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்படுறோம். நம் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்க முடியாத நாட்கள் செலவாயிட்டு இருக்கிறத பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். நீங்கள் இந்த வாரம் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சங்கடங்களை தீர்க்கும். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சுகபோக நாட்டம் அதிகரிக்கும். அவங்க ஊட்டியில் போய் 10 நாள் இருந்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய விஐபிகளை சந்திக்கிறது, அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கிறது, பதவி கிடைக்கிறது, வெளியூர் வெளிநாட்டு பயணம், சொத்து கரையும் கலாராகிறது, உங்கள் சொல்லு மேடையாகிறது, குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள், குழந்தை பாக்கி இல்லாமல் இருந்தால் கிடைக்கிறது, காது குத்து சீர் போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது, வெளியூர் பிரயாணங்கள், ஆன்மீக பயணங்கள், ஏதாவது பிழைகள் இருந்தால் சரியாகிறது. இப்போ வந்து பத்திரம் கிரயமாயிருக்கும், அதில் பட்டா மாறுதலில் வந்து காலை மாற்றி எழுதி கூட சில பேர் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தென்படும். ஒருத்தர் வந்து சொல்லுவார், இப்படி இருக்குங்க சரி பண்ணிக்கங்க. பணம் ரொம்ப நாளைக்கு முன்னே கொடுத்தது வந்து சேரும். நீங்களும் கொடுக்க முடியாமல் கொடுத்துருவீங்க. அதே மாதிரி சுபகாரிய நிகழ்வுகளுக்கான பத்திரிக்கை கொடுக்கறது, வெளியூர் போகிறது இப்படி இருக்கும். அப்புறம் அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்து பலன் இருக்குது. அவங்கவுங்க செய்த செயலை பொறுத்து இருக்கு பலன். நம்ம செய்கிற செயல் அதனுடைய விளைவுகள் வரும். ஒருத்தருக்கு வாங்கிட்டு கொடுக்காம விட்டுறோன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் எடுத்து வந்து கொடுக்காம விட்டுறோன்னா அது கடவுள் வேறு வழியில் நம்மளுக்கு நஷ்டத்தை கொடுத்துருவார். ஆமாம், அதை புரிஞ்சுக்கணும். நாம திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவு வந்து ஒரு 50,000 வரும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட 50,000 வாங்கிட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க. அவங்க மனம் வந்து அவங்க கஷ்டப்பட்ட பணமாக இருக்கும். அது காரணம் வேறு, ஜோதிட பலன் வேறு. அதாவது கர்மா. இந்த கர்மாவை உருவாக்கிடாதீங்க எப்பவுமே. ஒருத்தருங்க வந்து மனசார நீங்கள் ஒருத்தருக்கு எதுவும் பண்ணிடாதீங்க. பணங்காசு விஷயம் அப்படி தான். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் நல்ல நேரத்தில் நல்லது செஞ்சோம்னா சரியில்லாத நேரத்தில் நமக்கு நல்லது நடக்கும், கெட்டதாவது நடக்காமல் இருக்கும். அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோட இந்த வாரம் உங்களுக்கு எடுக்கிற காரியம் எல்லாமே ஜெயிக்கும். ஆனால் பிறர் மனம் புண்படாதவாறு, நமக்கு பலமான நேரத்தில் பிறருக்கு இடையூறு இல்லாதவாறு உங்கள் காரியத்தை சாதிச்சுங்கன்னு என்னோடய அட்வைஸ். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து குலதெய்வம். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சந்திரன் வந்து ஞாயிறு திங்கள் சந்திரன் கொஞ்சம் குழப்பங்களுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அதுக்கப்புறம் அவ்வளோ சிரமங்கள் இருக்காது. அது போகிற பாதை எல்லாமே நல்லாயிருக்கு. சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்களில் போவார். இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் உருவாகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். 2 செவ்வாய் வாக்கில், பேச்சு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். ஞாயிறு திங்கள் தாண்டிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் உண்டாகும். பொதுவாக வந்து குரு நல்ல இடத்துல இல்லை, ஜென்மத்துக்கு வந்திருக்கு.
3ஆம் இடத்துக்கு கேது வந்திருக்கிறது 4ஆம் இடத்தை விட பரவாயில்ல, துணிச்சல் அதிகரிக்கும். ஆக குரு நல்ல இடத்துல இல்லை, பணப்பற்றாக்குறை இருக்கும், ஆனால் துணிஞ்சு கடன் வாங்குவீங்க. எடுத்த செயல்களை எளிதில் முடிக்க முடியுமான்னா தீவிர முயற்சியால் முடிச்சிடுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுப்பீங்க, ஒரு நியாயமான முடிவெடுப்பீங்க. அரசியலில் புதிய பதவிகள் தேடி வரும், அல்லது புதிய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு சாதகமாவாங்க. ஆக கடந்த காலத்தில் இருந்ததுக்கு பரவாயில்ல, ஆனால் சில பேருக்கு பதவியில் மாற்றங்கள் ஏற்படும். அது முன்னேற்றமான மாற்றமாக இருக்குது. சில பேர் வெளியூர் இடப்பெயர்ச்சி ஆவாங்க, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும். ஆக ஞாயிறு திங்கள் பேச்சுவார்த்தை, போக்குவரத்து, கவனம். மற்ற நாட்கள் இந்த வாரம் உங்களுக்கு சாதக நிகழ்வுகள் இருக்குது. படிப்பில் முன்னேற்றம் இருக்குது. ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கும். நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் மதிப்பெண் கடந்த எக்ஸாம் விட இந்த எக்ஸாம் கூடுதலாக இருக்கிறத புரிஞ்சுக்குவீங்க. குடும்பத்தில் புரிதல் இருக்குது, அதனால் ஒற்றுமை மேலோங்கும். புரிதல் இல்லையில் பிரிதல் தான், அதனால் அது புரிதல் வந்துடும், அந்த பிரிதல் நீங்கும். பெருமாள் வழிபாடு பலன் கொடுக்கும். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னா, செவ்வாய் புதன் போக்குவரத்து பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு விரயத்துக்கு வந்திருக்கு, லாபத்திலிருந்து செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகும். விரய குரு சுப செலவுகள் உண்டு பண்ணுவார். ஆனால் அஷ்டமத்துக்கு ராகு வந்திருக்கு, கொஞ்சம் மன கஷ்டம் கொடுக்குற மாதிரி சில பேர் பேசுவாங்க. ஆனாலும் சனி அஷ்டமத்திலிருந்து திருக்கணிதப்படி விலகனுடைய நிலை பரவாயில்ல. ஆனால் 9க்கு சனி வந்திருக்கு. 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். தந்தைக்கு உடல் உபாதைகள், தொந்தரவுகள் அது கொஞ்சம் இருக்கும். வயசு 60 அப்பா கடந்திருந்தார்னா ஒரு மிருத்யுஞ்சோமம் பண்ணிக்கணும். 60க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு தொந்தரவு வரும், அவ்வளோதான், பாதிக்காது. அது எந்த வீட்டுக்கு சனி போகுதோ அந்த வீட்டுக்கு ராசியிலேருந்து அந்த வீட்டுக்குரிய நபர்களுக்கு கொஞ்சம் இடையூறுகள் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி தான் கோச்சார கிரகத்தில் 4 தான் அம்மா, 5ஆம் இட குழந்தைகள், 7ஆம் இட மனைவி, 6ஆம் இடம்னா சத்ரு கெட்டால் நமக்கு நல்லதான்னு. ஆனால் உண்மையிலேயே யாருமே கிடக்கூடாதுங்க. இப்போ பாகிஸ்தான்காரங்க கூட நல்லா தான் இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். அவங்களும் அதே மனநிலையில் இருந்தான்னா இன்னும் சந்தோஷமாக தானே இருக்கும். இந்த பூமியில் இன்னும் இல்லை, எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு. அவங்கவுங்க சாப்பிட்டு அவங்கவுங்க உயிர் வாழ்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. அப்படியே நாம் இப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பூமியில் உள்ள கெட்ட சக்தியினுடைய தீண்டுதல். இறைவனை நல்லா வழிபடும்போது அது நம்மளை தாக்காது. அதனால தான் முன்னோர்கள் அவ்வளோ கோயில்களை கட்டி வச்சாங்க. ஆக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்கும், கொஞ்சம் கூடுதல் செலவாய் கிடைக்கும். ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும், அல்லது நல்ல காலேஜுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் பணம் கட்டி போகிற மாதிரி இருக்கும். நல்ல விஷயங்களுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தான் ஆகணும். ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவே முடியும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். சூரியன் நல்ல இடத்துல இருக்காருன்னா இருக்கார், 10ல் திக்பலம் பெற்றிருக்கார். செவ்வாய் 12ல் தான் இருக்குது. அது இந்த மாதம் இடம் மாறிடும். ஆனால் சுக்கிரனோட போக்கு அருமையாக இருக்கா அப்படின்னா 8ல் இருக்குது. ஆனால் 8ல் சுக்கிரன் இருக்கலாங்கிற அடிப்படை ஓகே. ஆனால் 8ல் சனியும் இருக்குது. லக்னத்தில் ராசிலேயே உங்களுக்கு கேதும் 7 ராகும் இருக்குது. கொஞ்சம் பயணம் திம்பத்தில் போகிற மாதிரி இருக்கும். ஊட்டி கூட மலைப்பாதை தான், ஆனால் மகிழ்ச்சியாக தானே போகிறோம், அந்த மாதிரி பண்ணிக்கணும் இதையும். ஆக 7.5 சனி அஷ்டம சனி காலத்தில் கூட மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேகத்தை குறைச்சிக்கணும், பாரத்தை குறைச்சிக்கணும். அப்போ ஈஸியாக இருக்கும். எல்லா காலத்துலேயும் வாழலாம். நைட்டு கூட துன்பம் இல்லையே, மகிழ்ச்சியாக தானே இருக்கோம். ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், நல்லா சமைச்சு சாப்பிட்றோம், ரொம்ப நேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இரவு தான் மகிழ்ச்சி கொடுக்குது பகலை விட. அந்த வகையான நிலையில் பலவீனமான காலத்தை கூட நம்ம மகிழ்ச்சியாக கடக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. அதற்கேற்ப வாழ பழகிறது. சந்திரன் போகிற பாதை எப்படி இருக்குன்னா,
வியாழன் வெள்ளி சனி கொஞ்சம் கடினமான பாதையை காட்டும், போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனால் வேலை முடிஞ்சுது. ஆனால் குரு அற்புதமான இடத்துல இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு கிரகம் வந்து ஒவ்வொன்றுக்கு கணக்கு. இப்போ சனி நல்ல இடத்துல இல்லைன்னா தொழில் வகையில் கவனமாக இருக்கணும். குரு நல்ல இடத்துல இல்லைன்னா குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும், சுபகாரியம் தள்ளி போகணும். குரு நல்ல இடத்துல இருந்தால் சுபகாரியம் தாராளமாக பண்ணலாம். ஆக குரு நல்ல இடத்துல இருக்குது, வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல செய்தி, நல்ல பேச்சுகள், மண்டபம் புக் பண்ணுறது, புதுசாக கார் எடுக்கிறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, புண்ணியார்ச்சனை பண்ணுறது, திருமண நிகழ்வு, அதுக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் குரு அற்புதமாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார். ஆனால் வரவை விட செலவு ஆகிற மாதிரி இருக்கும். கூடுதல் செலவு பண்ணுவீங்க. இந்த மண்டபத்தை விட அந்த மண்டபம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த காரை விட எனக்கு அந்த கார் தான் பிடிச்சிருக்குன்னு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக போவீங்க. அது மட்டும் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்லதுங்கிறது என்னோடய அட்வைஸ். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன். எப்படிப்பட்ட நிலையை கொடுக்க புதன் அஷ்டமத்தில் தான் இருக்குது. ஆனால் போகிற அந்த அஷ்டமங்கிறது புதன் மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலன்னு இன்னொரு கருத்து இருக்குது. மேலே சுக்கிரன் வலுவாக இருக்குது, உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சுக்கிரன். சனி 7 இருக்குது, திக்பலம் கூட இணையோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இந்த ராகு கேது சூப்பர் உங்களுக்கு. உங்கள் வீட்டை விட்டு பாம்பு போயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி மனபய அகன்றிருக்கும், கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. முகமே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பளிச்சுன்னு ஆயிரும், ஒரு தேஜஸ் வந்துடும். 6 ராகு, எதிர்ப்புகள் இருக்காது, எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவாங்க, அல்லது எதிர்த்தன்மை விட்டுட்டு நட்பாக வருவாங்க, அல்லது நட்பும் இல்லை எதிரியும் இல்லைங்கிற மாதிரி போயிடும். வழக்குகள் முடிவுக்கு வரும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். உங்களோட ஒத்து வராதவங்க விலகி போவாங்க, புதுசாக நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், நல்ல தரிசனம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. காலேஜ் எப்படி இருக்கு, ஸ்கூல் எப்படி இருக்குன்னா அதெல்லாம் படிப்பு நல்லாயிருக்கும். ஆனால் குரு நல்ல இடத்துல இல்லைங்களே, பணப்பற்றாக்குறை ஏற்படும், கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியது இருக்குது. குடும்பத்தில் சுப செலவுகள், அதுக்காக கடன் வாங்க வேண்டியது இருக்குது. ஆக சுப கடன் தான் ஏற்படும். திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு திடீர்னு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருகன். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு, சுப நிகழ்வுகளில் கலந்துக்கிற வாய்ப்பு கொடுக்கும், மேக்கப் போட்டு கலந்துக்கிற வாய்ப்பு கொடுக்கும். ஃபோட்டோவில் நீங்கள் தான் ரொம்ப ஜொலிப்பீங்க. இந்த ஆடை அணிகலன்கள் சேரும். நீங்கள் விரும்பிய நகை, என்ன சார் இந்த விலைக்கு விற்கிது எப்படி வாங்குறதுன்னா, எந்த விலைக்கு விற்றாலும் வருமானம் வர்றவங்களுக்கு அது ஒரு கவலை இருக்காது. வருமானம் இல்லைன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கக்கூடாது. நம்ம வசதிக்கேற்ப நம்ம ஆசைப்பட்டுக்கணும், அல்லது ஆசைப்படுறதை அடையிறதுக்கு முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காமல் ஆசைப்படுறது பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆசைப்பட்டது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். கடன் கிடைக்கும், அதாவது தொழில் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் விரிவாக்கம் ஏதாவது பண்ணலாம். அரசியலில் பதவி கிடைக்கும், அதுவும் அதிகாரத்தோடு உள்ள பதவி கிடைக்கும். காரிய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுக்காக பத்திரிகைகள் கொடுக்கறது, புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கிறது, இது வரைக்கும் முடங்கியிருந்த தொழில் திரும்ப புதுப்பிக்கப்படுறது, அரிசி இருந்தால் க்ளீன் பண்ணுறது, பணம் வர வேண்டியது இருந்தால் வர்றது, இப்படி பழைய நண்பர்கள் திரும்ப வந்து சேர்றது, பழைய ஆர்டர்கள்லாம் திரும்ப நமக்கு கிடைக்கிறதுன்னு இருக்குது. குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, வியாபாரிகளுக்கு, விவசாயிகளுக்கு, அனைத்து பேர்களுக்கும் நீங்கள் புதுசாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க.
போர் போட்டால் தண்ணி கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சாதகமாக இருக்கும். பெரிய பதவி கிடைக்கும், உங்களுக்கு விருது கூட கிடைக்கும் அதுக்குரிய நிலையில் இருந்தீங்கன்னா. ஆனால் நான் சொல்கிறது என்ன, பலவீனமான காலத்துலேயும் நம்ம உழைச்சிட்டே இருந்தோம்னா, அதுக்குரிய தகுதிக்காக ரெடியாக இருந்தோம்னா, இந்த மாதிரி பலமான காலம் வரும்போது நம்மளை தேடி வரும். பலவீன காலத்தில் சும்மா உட்காந்துருந்தோம்னா இப்போ இப்படி திடீர்னு வருமா? வராது. அந்த மாதிரி நமக்கு உங்களுக்கு வந்து ஒரு படிப்பு நல்லபடியாக முடித்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ வேலை கிடைச்சிடும்னு சொல்கிறேன். கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆயிடுவீங்கன்னு சொல்கிறேன். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், மருத்துவ செலவுகள் குறையும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து தன்வந்திரி. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதம், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு ராசி அதிபதி நீச்சமாக இருக்கு. கொஞ்சம் எல்லாத்துலேயுமே காரிய தாமதமாகிறது உங்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கும். 8ல் வேறு குரு வந்துருச்சு. இது கொஞ்சம் சிரமமாக தெரியும், பற்றாக்குறை வரும். உங்கள் சக்திக்கு மீறி ஒன்று பண்ணுவீங்க. அதாவது எந்த லெவலில் இருந்தாலும் அந்த லெவலுக்கு மேலே பண்ணும்போது சிரமம் வரும். ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா பிரச்சனையும், ஒருத்தருக்கு 1 கோடி ரூபா பிரச்சனையும், ஒருத்தருக்கு 100 கோடி ரூபா பிரச்சனையும் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து வீடு கட்டியிருக்காங்கன்னா, ஒருத்தர் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்கன்னா, ஒருத்தர் கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்கன்னா, ஒருத்தர் மால் கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த லெவலில் பிரச்சனை இருக்குது. இப்படி போகும். ஆனாலும் இந்த சூழலை கடந்த காலத்தில் பெரிய செலவுகள் பண்ணாமல் ஓரளவுக்கு சேமித்து வச்சுருந்தவங்க இந்த சமயத்தில் அதை சரி கட்டலாம். அதுபோக திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இதெல்லாம் அது தூக்கி சாப்பிட்றோம். ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு நைட்டு என்னங்க பண்ணி போடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நடந்து போகிறவங்களுக்கு நைட்டு கொஞ்சம் சிரமம், ஒரு இடத்துல தங்கி போகணுங்கிற மாதிரி. உங்கள் திசாபுத்தி ரொம்ப மோசமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும் எல்லாத்தையும். திசாபுத்தி நல்லா இருந்தால் நீங்கள் பண்ணலாம், கொஞ்சம் கடன் வாங்குவீங்க. அதே மாதிரி ஒரு கல்விக்கான செலவு கொஞ்சம் கூடுதலாகும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு விநாயகர். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு குரு பயிற்சி சூப்பராக இருக்குது. ராகு பயிற்சியும் பரவாயில்ல, 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. துணிச்சல் ஸ்தானத்துக்கு ராகு. புதன் 5ஆம் இடத்துல பரவாயில்ல, 6ஆம் இடத்துல சூரியன் பரவாயில்ல, 8ஆம் இடத்துல செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் சகோதர வகையில் கருத்து முரண்பாடு. பூமி வெளியில் சில சிரமங்கள், ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க எழுத முடியல அப்படிங்கிற மாதிரி, இல்லை எங்களுது வந்து விரயத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க எழுதாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது சரியாயிருங்க. இப்போ குரு பயிற்சி ஆயிடுச்சு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் சரியாகும். கடந்த இதில் ஏதோ கடந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 6ல் குரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இது 7ல் குரு. வேலை தாமதமாக இருந்தால் அந்த வேலையை முடிச்சிருவீங்க. ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அது கிடைக்கல, செங்கல் வரல, மணல் வரல, பணம் வரல, லோன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க வச்சுக்கோங்க, ஆட்கள் வரல, எல்லாம் வந்துடுவாங்க இந்த வாரத்தில். வேகமாக வேலை நடக்கும். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கிரக மாற்றங்கள், உடல் ஆரோக்கியம் மேம்படும். பொதுவாக வந்து இது கோட்சார பலன். திசா புத்தி அடிப்படை ஜாதகம் வலுத்திருந்தால் இன்னும் பலமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் இருக்குது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், விருந்து நிகழ்ச்சிகள் நடக்கிறது, கல்லூரிக்கு பணம் கட்டாமல் போய் மெரிட்டில் சேர்றது, இப்படியெல்லாம் வரும். எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணிடுவீங்க. பெண்களுக்கு மிகவும் ஆதாயமான சூழல். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு நவகிரகங்கள். அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான். சனி 3ஆம் இடத்துல செஞ்சாரும் பரவாயில்ல, 8க்கு கேது வந்திருக்கு. அந்நிய மதத்தை சேர்ந்தவங்களோட, அந்நிய மொழி பேசுகிறவங்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தை எல்லாமே கொடுக்கல் வாங்கல். புதிய நபர்கள் இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனாலும் சனி 3ஆம் இடத்துல இருக்குது, உங்களுக்கு சரி பண்ணிடு எல்லாத்தையும். ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் தீரும், வழக்கு இருந்தால் முடிவுக்கு வரும், பணம் வர வேண்டியது வரும், ஆரோக்கியம் மேம்படும். மறுபடியும் வந்துட்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அரசியலில் புதிய முயற்சி, உங்களுக்கு பதவி திரும்ப கிடைக்கிறது. உங்களை எதிர்பார்க்கிறவர்களாக கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்க, பயப்படுவாங்க. கல்வியில் நீங்கள் எதிர்பாராத விதமான, நான் நினைக்கவே இல்லை சார் இந்த காலேஜ் கிடைக்குன்னு அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும்.
ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு சலுகைகள், பிறரோட உதவிகள் எல்லாம் கிடைக்கும். முடங்கி கிடந்த தொழில் திரும்ப தூசு தட்டுவீங்க. துருப்பேறி போச்சுங்க மிஷினு, திரும்ப ரெடி பண்ணுவீங்க. மூடி கிடந்த மில்லு மறுபடியும் உயிர் பெறும். முடங்கி கிடந்த தொழில் திரும்ப ரன் ஆகும். இப்படி பல விஷயங்கள். உடம்பு ரொம்ப முடக்கமாக இருந்தது, பட்டுப்போன மரம் பூத்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தென்படும். ஒரு படம் முடிச்சு ஓடாமல் இருந்ததுன்னா அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா சக்கப்போடு போடும், விருதுகள்லாம் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் இருக்கும். வயதானவங்களுக்கு ஆன்மீக பயணம் எளிதாக அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் போன்ற காரியங்களுக்கான முயற்சி சாதகமாகும். எக்ஸாம் எழுதியிருந்தால் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக துர்க்கை. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சனி பகவான். குரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கு. சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் ஏற்பாடு இருக்கும். பத்திரிக்கை கொடுக்கலாம். பொண்ணு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொண்ணு பார்க்குறக்கான சார் 6 மாதமாக பார்க்குற பொண்ணை பார்க்குறக்கு சூழ்நிலை ஏற்பட்டுன்னா கண்டிப்பாக பொண்ணு பார்க்குற ஒரு நிலைமை வரும். ஆரோக்கியத்தில் தொந்தரவே இருந்துகிட்டு இருந்து சார், அது ஒன்றும் சரியாயிடும். பதவி கிடைச்சும் அதை பயன்படுத்த முடியலன்னா முடியும். நீங்கள் வெளிப்படுவீங்க. தன்னிச்சு செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு முயற்சி எடுப்பீங்க. இப்போ கூட்டு தொழில் இருந்தது, ஒத்து வராமல் பிரச்சனையில் முடங்கி கிடந்ததுன்னா இப்போ பிரித்து தனியாக ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை கிடைக்கிறதுக்கு யோகம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான யோகம். இப்படி குரு 5 பொன்னவன் 5 மன்னவன் ஆகக்கூடிய வாய்ப்புன்னா சார் நான் முதலமைச்சர் ஆயிடுவேனா அப்படின்னு எல்லாருக்குமே அதுதான் ஆசைங்க. அடிப்படை உறுப்பினர்லேருந்து எல்லாருக்குமே அதுதான் ஆசை, முதலமைச்சர் ஆகுமா அப்படின்னு. அதுக்கான அமைப்பு இருந்தால் வருவீங்க. ஏன்னா வர்றதுக்கான தகுதி யாருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான அமைப்பு இருந்தால் அந்த நேரத்துக்கு அது கொண்டு வந்து நிறுத்தும், யாரை வேணாலும். ஆனால் அதுக்கான முயற்சியிலையும் நம்ம இருக்கணும், அதுக்கான பயிற்சியிலையும் நம்ம இருக்கணும். அப்போ தான் ஆசைப்படணும். முயற்சியும் பயிற்சியும் இல்லாமையே சும்மா வீட்டுக்குள்ளே படுத்துட்டு கற்பனையில் நான் சூரியனை போய் பார்த்துடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கலாம் வெளியில் போய். அந்த மாதிரி தான் இருக்கும். முயற்சி திருவினையாக்கும்னு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது முயற்சி கடுமையாக இருக்கணும். நீங்கள் என்ன ஆகணும்னு முதல்ல திட்டமிடுங்க, அதை நோக்கி வேகமாக ஓடுங்க. வெற்றி எப்பாவது ஒரு நாள் கிடைக்கும். ஒரு நாள் இல்லாட்டி ஒருத்தவங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, 6 தடவை எழுதி 7வது தடவை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதான் முயற்சி. ஒரே தடவையில் அவ்வளோதான் முடியாதுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வரும்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த வழியில் போகணும். எந்த வழி உங்கள் வண்டி நல்லா போகும்னு பார்க்கணும். அந்த வழியில் வண்டி ஓட்டினீங்கன்னா தான் போய் சேரும். இந்த வாரம் சிறப்பு இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார். செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கு. கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது பரவாயில்ல. 7ஆம் இடத்தை விட 6ஆம் இடம் பரவாயில்ல. இணையோடு இருந்த முரண்பாடுகள் குறைஞ்சிருக்கும். ஆனால் லக்ன சனி இல்லை ராசி சனி, ஜென்ம சனி, சந்திரன் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டை கிடக்குது. மனக்காரகனை சனி கிடக்கும்போது மனக்குழப்பங்கள் ஏற்படும். உடம்பு ரீதியாக சிறு தொந்தரவுகளை கொடுக்க பார்க்கும். பிறப்பு ஜாதத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து நடப்பு திசை வலுத்திருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பணப்பற்றாக்குறை இருக்கும். சுப நிகழ்வுகளில் தடை இருக்கும். ஒவ்வொரு தடவையும் சுப நிகழ்வு பண்ணிட்டேன். ஒவ்வொரு தடவை வருஷம் வீடு கட்டிகிட்டே இருக்க போகிறோம், வருஷம் கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம், வருஷம் குழந்தை பிறந்துகிட்டே இருக்க போகிறதில்ல. அதனால் நல்ல நேரத்தில் சேமித்து வச்சதை வச்சு சரியில்லாத நேரத்தில் கடந்துக்கலாம். அது சரியில்லாத நேரம்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. அது ஒரு காலம், ஒரு நிகழ்வு, எல்லாமே ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு இப்படி இருக்குது, அந்த நிகழ்வு அப்படி இருந்துச்சு. ஆனால் எல்லா நிகழ்வுலையும் அந்த நுகர்வு இருக்கணும் ஒரே மாதிரி. எனக்கு இருட்டாக இருக்குன்னு கவலையாக இருக்குங்க, அதனால் நான் சாப்பிட மாட்டேங்க, தூங்க மாட்டேங்க, நான் வருத்தப்பட்டே இருப்பேன்னு யாராவது சொல்லுவாங்களா? நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க. அந்த மாதிரி தான் 7.5 சனி காலத்தில் தான் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும். அதாவது மழை பெய்யாத காலத்தில் தான் விவசாயிக்கு ஓய்வு கிடைக்கும். ஆனால் மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, புல் பிடுங்கிறக்கே நேரம் சரியாக இருக்கும். வெயில் அது பயங்கரமாக கஷ்டப்படுவார். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒரு ரெஸ்ட்டுக்கான காலம்னு எடுத்துக்கணும். இது ஒரு டெஸ்ட்டுக்கான காலம்னு எடுத்துக்கணும்.
அதாவது டெஸ்ட் எழுதுனா தானே நம்மளை சோதிச்சுக்க முடியும். நிறைய படிங்க, ஓய்வு காலத்தில் நிறைய படிங்க. படித்தா படிப்புங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பிறனுடைய கற்பனை அல்ல. நான் நல்லா சிறுகதை எழுதுகிறேன், 300க்கு பக்கமாக சிறுகதை எழுதியிருக்கேன், நாவல் எழுதியிருக்கேன், தத்துவங்கள் எழுதியிருக்கேன். ஆனால் இது எல்லாமே என்னுடைய அனுபவங்களோட இருக்கும். கற்பனை, நீங்கள் கதைகள்லாம் கற்பனைன்னு நினச்சிக்கிறீங்க நிறைய பேர். கதைகள் எல்லாமே கற்பனை கிடையாது, நிஜத்தோட கலந்த விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். அது அப்படி கொடுக்கும்போது, உங்களுக்கு அந்த அனுபவங்களை கொடுக்கும்போது, எனக்கு 57 வருஷம் ஆச்சு. என்னுடைய அனுபவங்களை நீங்கள் ஒரு 10 வயசு 17 வயசில் இருக்கிறவங்க படிக்கும்போது உங்களுக்கு இந்த அனுபவம் எளிதாக கிடச்சிருது. எனக்கு இவ்வளோ வருஷங்கள், உங்களை விட ஒரு 40 வருஷம் பெரியவன்னா, இந்த 40 வருட அனுபவங்களை நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரத்தில் கூட படிச்சிடலாம். அதான் வெளிநாடுகளெல்லாம் நாவல் சிறுகதைகள்லாம் நல்லா படிப்பாங்க. நீங்கள் அது மாதிரி இப்போது நாங்கள் போடுற வீடியோ பதிவுகள் ஷார்ட்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஆனால் நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் படிக்கணும். எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில். நம்ம போகிற வழியில் நல்ல நீர் இருக்கும், சாக்கடையும் இருக்கும். சாக்கடையில் அள்ளி குடிப்போமா? நல்ல நீர் உள்ள பக்கம் தானே குடிப்போம். அந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போனீங்கனாலும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்கும். நீங்கள் நல்லது தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிறைய நல்லது வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு தேடி. ஒரு கெட்டது தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அது கெட்டது தேடியே வந்துட்டுருக்கும். நம்ம மனம் எப்படியோ அதே மாதிரி தான் யூடியூப்பும். நம்ம மனசில் நல்லது நினச்சோம்னா நல்லதுக்கான சிந்தனையே வரும், கெட்டது நினச்சோம்னா அதுக்கானதே வரும். நல்லவங்களோட பழகுனா நல்லவங்களோட சேர்க்கையே வரும், கெட்டவங்களோட சேர்ந்தால் கெட்டவங்களோட சேர்க்கையே வரும். அதே மாதிரி யூடியூப்பும் அது காட்டும். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், அதுக்கான ரிலேட்டடாகவே காட்டிகிட்டு இருக்கும். அதனால் அதை நோக்கியே போனீங்கன்னா போச்சு. ஆனால் நல்லதை விட கெட்டது தான் நம்மளை இழுக்கும். அப்படி போகக்கூடாது. இந்த வாரம் வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு அம்மன். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.